Welcome to Jasmine Taylor's 37 இன்ச்சி செஸ்ட் பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் சைட்டை நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு ஆகுது. ஆம்போல் லென்த் வந்து 6.5. திருப்பியும் இங்கே நாங்கள் 6 வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு நேர்கோடு சரியாக வரும். இதில் ஒரு 1/2 இன்ச்சி நாங்கள் ஸ்லாண்ட் அதாவது சரிவு எடுப்போம். சென்டரை எடுத்துட்டு ஒன்றே காலையை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளவுஸினுடைய அகலம் வந்து 9.75 37 4 பிரிச்சுட்டு அதோட அரையை கூட்டி தான் நாங்கள் பேக் சைட் எடுத்துனாங்க 9.75. அதோட இன்னும் ஒரு 1/2 இன்ச்சியை நாங்கள் கூட்டி தான் 1/2 இன்ச் கூட்டி தான் நாங்கள் ஃப்ரண்ட் சைட் வெட்டணும். ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்காண்டி. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு 1.5 இன்ச்சியை வச்சு மார்க் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு வளைவு ஒன்று வெட்டுவோம். ஒரு 1 இன்ச் மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வந்து நாங்கள் இதில் வெட்டினா தான் எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும். இதில் நெக் வித் வந்து நாங்கள் அங்கே அதாவது 2.5 போட்டுறாங்க. அந்த 2.5 நான் இதில் மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சஸ். அதனால் இன்னும் ஒரு அரையை நாங்கள் தையலையும் சேர்த்து ஒரு 6 அதாவது 6.5 நாங்கள் வரைகிறோம். இங்கேயும் நாங்கள் இதே அளவு இங்கே போடலாம். விரும்பினாக்க நீங்கள் அப்படி போடுற விரும்பினா போடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடாக வேணும், கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் இருக்க வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த ரெடி அளவையே இதில் 3 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு அந்த நெக் வந்து கிடைக்கும். இந்த ப்ளவுஸினுடைய லென்த் வந்து 15.5 அதாவது 15.5. இதோட நீங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சை கூட நீங்கள் சேர்த்து 18.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணுங்க. இது வந்து ப்ரா கட்டிங்கோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த எல்லாம் அதாவது தையல் இடைவெளி தையல் தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து தான் இந்த 3 இன்ச் நான் சேர்த்து உங்களுக்கு இதை ஃப்ரண்ட் சைடுக்கு நான் வரைகிறேன். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வெட்ட தேவையில்லை. ப்ரா கட்டிங் எல்லாம் இதோட சேர்த்து உங்களுக்கு வரும். அதை நாங்கள் மாற்றணும். இதில் ப்ரா கட்டிங் வந்து 14.4 வருது எங்களுக்கு. அதை மார்க் பண்ணுறேன். அதே நேரம் நீங்கள் இந்த டாட்டுடைய தூரம் வந்து பார்க்குறது நீங்கள் 37 12 டிவைட் பண்ணினா 3 இன்ச்சஸ் வரும். அந்த 3 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு பிறகு ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி போட்டு அந்த லென்த்தை பாருங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கால் இருக்குது. அதையே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் வர இடம் வந்து சரியாக இருக்கும். இங்கே இந்த நாளும் வரையக்க இந்த செக் பண்ணி வரையுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிள்ளை வராது, நேர்கோடு வந்து சரியாக அமையும். இங்கே இருந்து நீங்கள் இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு டாட் போடுங்க, 1.5 போடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். அதாவது சென்டர் டாட் வந்து சென்டர் டாட்னு சொன்னால் ஷோல்டரில் இருந்து சென்டர் டாட் 37.9 கால் அதோட 1 கூட்டினா 10 காலுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டாட் அடுத்த டாட் போடுற மார்க்கிங் வந்துடும். இதில் இருந்து நீங்கள் தூரம் 4 கால் அதே அளவு 4 காலை இங்கேயும் போய்ங்க வச்சுட்டு இங்கே இருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள்.
மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து 1.5 இன்ச்சு வச்சு இந்த டாட்டையும் இங்கே இருந்து இது ஒரு சென்டர் டாட். ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடல, நீங்கள் அதை பாருங்கள் மார்க் பண்ணுறது. அடுத்தது வேஸ்ட் வந்து 8.5 8.5 இன்ச்சு, அதோட 1.5 1.5 இன்ச்சியை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 சென்டரையும் ஜாயின் பண்ணி விடுங்க. அது நேரம் இந்த ப்ரா கட்டிங் லைனை வந்து கூட இன்னும் எடுத்து இந்த 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதையும் இதையும் நீங்கள் இணையுங்க. பிறகு இங்கே இருந்த ஒரு 2 இன்ச் எடுங்க, அதே நேரம் இங்கே இருந்த ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி போட்டு அந்த 2 இன்ச்சையும் 2 இன்ச்சையும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இதை ஒரு நீங்கள் எப்படியும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரா கட்டிங் வந்து நல்ல வடிவாக ரவுண்டாக அழகாக இருக்கும். இந்த டாட் வந்து ஒவ்வொரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் வேறு வேறு நீங்கள் போடணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போடக்கூடாது. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டாட்டை போடணும். இப்போ நீங்கள் இந்த நீடில் மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் இப்படியே மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பக்கத்துக்கு உங்களுக்கு மார்க் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். நீங்கள் கட் பண்ணிக்க. இது வந்து நான் பேக் சைடுக்கு போட்ட அளவு, அதை விட நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு உள் வளைவு வளைச்சி வெட்டுங்க. இந்த இதுக்கு வெட்டினா தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ். பெர்ஃபெக்டான அளவு தான் இது, நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணலாம். நான் இதுൻ്റെ கால்குலேஷன் எல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். கால்குலேஷனை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரே தடவையிலேயே நாங்கள் இந்த ப்ரா கட்டிங்கையும் சேர்த்து இந்த இதில் வெட்டி இருக்கிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இது கட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சிங் மார்க் எல்லாத்தையும் மறக்காமல் போடுங்க. டாட்டுக்குடைய மார்க்கையும் நீங்கள் மறக்காமல் போடுங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி எடுத்துட்டு அதே நேரம் நீங்கள் இப்படியே திருப்பி இந்த நீடில் மார்க் போட்டிங்க தானே, அதை நீங்கள் மார்க் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தைக்கும் பொழுது சுகமாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதுக்கு ப்ரா கட்டிங் அப்படியெல்லாம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.